தென்காசி அருகே முதியோர் இல்லத்தில் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பக்ரீத் பண்டிகை முடிந்த மறுநாள் ஒருவர் கொடுத்த மட்டன் கறியை ஞாயிற்றுக்கிழமை இரவில் மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் செய்து சமைத்து கொடுத்ததாக சமையல் செய்யும் பெண் அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்போம். இசக்கிராஜா, இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள கீழப்பாட்டாக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில அன்னை முதியோர் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருது. இதை ராஜேந்திரன் கிறிஸ்டி என்பவர் நடத்தி வராங்க. இந்த நிலையில அந்த 12ஆம் தேதி அன்னைக்கு அது 2 நபர்கள் பலியானதை தொடர்ந்து ஏற்கனவே ஒரு நபர் பலியாயினர். தொடர்ந்து இன்றைய காலை நிலவரப்படி 4 நபர்கள் பலியாயினர். இதன் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சையில் இருந்து 50 பேர்கள் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் அங்கு சமையல் செய்யும் பெண்ணிடம் விசாரணை நடத்திய பொழுது 8ஆம் தேதி அன்று ஒருவர் இறைச்சி கொண்டாந்து கொடுத்ததாகவும் அந்த இறைச்சியை மஞ்சள் பொடி தூவி நான் சுத்தமாக தான் கழுவி அதனை சமையல் செய்து விறகடுப்பில் சமையல் செய்து கொடுத்ததாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக தொடர்ந்து அதிகாரிகள் எதன் காரணமாக இந்த உடல் ஒவ்வாமை ஏற்பட்டது, உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்னும் முழுமையான விசாரணைகள் நடைபெறவில்லை. இந்த முழுமையான விசாரணை நடைபெற்று முடிந்த பின்பு என்ன காரணம் என்பது தெரிய வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.